ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 12 ஓவி 37. பாபாவை தரிசிக்க வந்தவுடன் அவரை பார்த்ததும் பாபா எப்போது வீடு திரும்புவீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தார். இவ்வாறு கேட்டவுடன் காக்கா ஆச்சரியப்பட்டார். விளக்கம். காக்கா மகாஜனி தரிசனத்திற்கு சென்றவுடன் பாபா அவரிடம், நீங்கள் எப்போது உங்கள் வீட்டிற்கு திரும்புவீர்கள் என்றார். இதை கேட்ட காக்கா ஆச்சரியப்பட்டார். உண்மையிலே அவர்கள் ஒரு வாரம் தங்க விரும்பினர். ஆனால் அவர் எதுவும் பேசாமல், பாபா நீங்கள் அனுமதித்தால்தான் வீடு திரும்புவேன் என்றார். இதை கேட்ட பாபா உடனே, நாளை போ. பாபாவின் கட்டளைப்படி கோகுலாஷ்டமி விழா நெருங்கியது. ஆனால் அடுத்த நாளே காக்கா ஷீரடியை விட்டு மும்பை சென்றார். அவர் மீண்டும் காரியாலயத்திற்கு சென்று தனது எஜமானர் அவருக்காக காத்திருப்பதை கண்டார். கணக்காளருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. எனவே உரிமையாளருக்கு ஒரு காக்கா தேவைப்பட்டார். உடனே திரும்பி வரும்படி கடிதமும் அனுப்பி இருந்தார். காக்கா ஷீரடியிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட போது அந்த கடிதம் ஷீரடிக்கு வந்தது. எனவே தபால்காரர் சரிபார்த்து மீண்டும் மும்பைக்கு அனுப்பி வைத்தார். மும்பைக்கு தனது காரியாலயத்தைச் சேர்ந்த காக்காவின் அவசர தேவை இருப்பதை பாபா உள்ளுணர்வாக அணிந்திருந்தார். அதனால் காக்காவை உடனே திருப்பி அனுப்பினார். மறுபுறம் பாபாவினுடைய தீவிர பக்தரான நாசிக்கினுடைய பிரபல வழக்கறிஞர் பாபு சாஹேப் துமால் பாபாவினுடைய தரிசனத்திற்காக ஷீரடிக்கு சென்றார். தான் விரைவாக தரிசிக்க வேண்டும், பாபாவின் பாதங்களை வணங்கிவிட்டு உதி மற்றும் ஆசீர்வாதத்துடன் திரும்ப வேண்டும் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது. திரும்பி வந்ததும் துமால் ஒரு வழக்கை முடிக்க வேண்டி இருந்தது. ஆனால் பாபாவிற்கு எது சரி எது தவறு என்று தெரியும். எனவே பாபா அவரிடம் உடனே திரும்பி செல்லும்படி கட்டளையிடவில்லை. மாறாக ஒரு வாரம் முழுவதும் ஷீரடியிலே துமாலை இருக்கச் செய்தார். அங்கு விசாரணை நடக்க வேண்டிய அன்று நீதிபதியினுடைய உடல்நிலை மோசமடைந்தது. கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்ட அவர் வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்தார். இதன் மூலம் துமாலுக்கு சாயினுடைய ஆதரவு கிடைத்ததோடு கட்சிக்காரரின் கவலையும் நீங்கியது. பின்னர் பாபா துமால் வழக்கறிஞரை சரியான நேரத்திலே திருப்பி அனுப்பினார். இந்த வழக்கை 4 நீதிபதிகள் 4 மாதங்கள் விசாரித்து இறுதியிலே துமாலுடைய வழக்கிலே வெற்றி பெற்றனர். குறிப்பு: ஸ்ரீ சாய் என்றால் நீ மகிழ்ச்சியை அளிப்பவன், நீயே துக்கத்தை நீக்குபவன் என்று பொருள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்